ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பெப்பர் கிரீன் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பட்டை, அப்புறம் அந்த வெங்காயம் அரைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு. அப்புறம் ஸ்பைசஸ். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்ச அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே நம்ம கழுவி வச்ச சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுடலாம். அப்புறமா இந்தமாரி ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமா வந்து சோம்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த இதுலேயுமே வந்து சிக்கன் மசாலாக்கானதுலேயே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன், நல்லா ஊற வச்சு வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா